இந்த ஆடியோ கேளுங்க அவரோட பர்மிஷனோட. அதுதானா வரமாட்டானா வரமாட்டானா வந்துட்டா முழுசா நான் ஏத்துப்பேன். அதாவது இந்த லவ் எதுவும் நமக்கு வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி இருக்க ஒருத்தர் தேடி போய் அன்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி ஆள வச்சு வேடிக்கை பாக்குறது. இது கூட பரவாயில்ல. எனக்கு ஒருத்தர் போட்டோ அனுப்பியிருந்தாரு. இந்த கை ஃபுல்லா ஆழமா கிழிச்சு தையல் போடுற அளவுக்கு கிழிச்சு வச்சிருக்காரு. ஏமாத்திட்டாங்க, எனக்கு வாழ பிடிக்கலன்றதுக்காக இப்படி பண்ணிருக்காரு. கையை கிழிக்கிறதுனாலும் காலை கிழிக்கிறதுனாலும் ஏதாவது யூஸ் இருக்கா? இல்ல விட்டுட்டு போன அவங்க தான் பரிதாபப்பட்டு தேடி வந்துட போறாங்களா? ஃபாலோவர்ஸ் கிட்ட நான் அடிக்கடி சொல்ற ஒரு வேர்டு ஒண்ணு இல்ல. நீங்க தங்கம் வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு அந்த தங்கத்தை நீங்க தொலைச்சிட்டீங்க. உடனே உட்காந்து பயங்கரமா அழுவுறீங்க. ஐயோ கோல்டு தொலைச்சிட்டேன், வீட்டுல மாட்டிக்கிட்டு என்ன ஆக போதோ தெரியல பயங்கரமா உட்காந்து அழுவுறீங்க. பட் அதே சமயத்துல நீங்க கவரிங் வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு அந்த கவரிங் நீங்க தொலைச்சிடுறீங்க. இப்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா தெரியும், சரி கவரிங் தானே போனா போயிட்டு போது நீங்க நினைப்பீங்களா மாட்டீங்களா? கோல்டு மாதிரி உண்மையான அன்பு உங்களை விட்டு போயிடுச்சுன்னா நீங்க உட்காந்து அழுறதுலயும் புலம்புறதுலயும் நியாயம் இருக்கு. கவரிங் மாதிரி போய் உங்க கிட்ட பேசி பேசி நடிச்சு ஏமாத்தி உங்களை வேணாம்னு சொல்லிட்டு போன ஒருத்தவங்களுக்காக இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. என்னால முடிஞ்ச எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்றது, கையை கிழிக்கிறது, காலை கிழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பாதிக்கப்படுறது நீங்களும் உங்க ஃபேமிலி மட்டும் தான். விட்டுட்டு போன ஒரு கவரிங்காக உண்மையான தங்கத்தை இழந்துராது. தங்கம் யாருன்னு கேக்குறீங்களா? நீதான் அந்த தங்கம்.